Hello friends, welcome to nikidesigners and இன்னைக்கு வந்து நம்ம bridal blouse ஓட neck design வந்து பார்க்க போறோம். இதோட sleeve design வந்து already நம்ம பார்த்திருக்கோம். So அந்த designing வீடியோட லிங்க் வந்து நான் கீழ description boxல கொடுக்கிறேன். நீங்க அதல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. So இந்த back neck வந்து normal U neck தான் வந்து கொடுத்திருக்கேன். So இந்த U neckல வந்து நம்ம work பண்ண போறோம். So neck சுத்தி மட்டும் ஒரு 1.15 inch வந்து நம்ம work பண்ண போறோம். And centerல வந்து நான் லட்கன்ஸ்காக நான் ஹார்ட் டிசைன் வந்து நான் கொடுத்திருக்கேன். So லட்கன் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல வந்து நம்ம neckline work பண்றது மட்டும் பார்க்கலாம். ஓகே வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வர்க் பண்ற பிளவுஸோட எந்த சாரிக்கு நம்ம வர்க் பண்றோமோ அந்த சாரியை காமிக்க சொல்லி சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பிளவுஸோட சாரி பிக்சர் வந்து நான் அட்டாச் பண்றேன், நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ நெக்லைனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜரி அவுட்லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஜரி பார்த்தீங்கன்னா நான் வந்து A1 மம்தா பிராண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜரி த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு 4 லைன் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். எப்போவுமே வந்து நம்ம நெக்குக்கு வந்து நம்ம 4 லைன் ஜரி வச்சு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஸ்டிச்சிங் அப்போ ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் 2 லைன்ஸ் வந்து கொடுப்பாங்க, பட் நான் வந்து எப்போவுமே 4 லைன்ஸ் வந்து நான் கொடுப்பேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லைன் சுகர் பீட் வந்து கொடுக்க போகிறோம். நான் வந்து உட்டன் நீடில் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ரெண்டு பீடாக வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பீடாவும் அட்டாச் பண்ணலாம், 2 பீடாவும் அட்டாச் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் 3 பீட் வந்து நீங்கள் ஒரு டைமில் அட்டாச் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம அட்டாச் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே நம்ம அட்டாச் பண்ணோன்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது. நெக் பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு 1.15 inch வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் நான் இங்கே சாக்கில் வந்து நான் மார்க்கிங் போட்டிருக்கேன். ஸோ இந்த போர்ஷனுக்குள்ளே வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு லைன் சுகர் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் பஞ்ச் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த சைஸில் வந்து பஞ்ச் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்லீவில் யூஸ் பண்ண சேம் மெட்டீரியல்ஸ் தான் நான் வந்து நெக்கில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த சைஸில் வந்து நான் பீட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீட் வந்து நீங்கள் நீடிலில் வந்து லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உட்டன் நீடிலில் இந்த மாதிரி லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது ஒரு பீடாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீடெலாம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு, 2 பீடு அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்தா தான் நமக்கு ஃப்ரேம்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸி தான், யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான டிசைன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் ஸ்டோன் செயின் வந்து கொடுக்க போகிறேன். நான் வந்து ரவுண்ட் பீட் வச்சுட்டு அகெயின் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஸ்டோன் செயின் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டோன் செயின் வந்து நான் சின்ன சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு காட்டன் சூயிங் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் பண்ணிவிட்டு இந்த எண்ட்லேருந்து இப்படி த்ரெட் எடுத்துகிட்டு ஸோ மேலே இருக்க இந்த ஸ்டோனுக்கு இந்த சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. கீழே வந்து ஒரு ஸ்டிச், இப்படி சைடில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், ஒரு எஸ் ஷேப்பில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த ஸ்டிச்சும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணாலே நல்ல ஒரு கிராண்ட் லுக் வந்து கொடுக்கும். ஸோ நான் வந்து ஸ்டோன் செயின் வந்து ஒரு லைன் வைக்கிறேன். அண்ட் இப்போ ஸ்டோன் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் கலர்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காப்பர் கலர் ப்ளவுஸ்க்கெல்லாம் நீங்கள் காப்பர் கலரில் ஸ்டோன் செயின் வைக்கலாம். ஸ்டோன் செயின் வச்சுட்டு நான் அகெயின் ஒரு லைன் சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அகெயின் ஒரு லைன் ரவுண்ட் பீட் வந்து வைக்க போகிறேன். ஸோ கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட ஜஸ்ட்டு நெக்கு சுற்றி ஒர்க் மட்டும் கேட்டாங்க. ஸ்டோன்ஸ் விட இந்த மாதிரி ரவுண்டாக வர மாதிரி கேட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஸ்டோன் யூஸ் பண்ணாமல் வெறும் பீட் அண்ட் ஸ்டோன் செயின் மட்டும் வச்சு கொடுக்குறேன். ஸோ ப்ரைடல் ப்ளவுஸுங்கிறதுனால நமக்கு ஒரு கிளிட்ரிங் லுக் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த கிளிட்ரிங் லுக் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஸ்டோன் செயின் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் நான் ஸ்லீவ் போர்ஷனில் வந்து ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணலை, நெக் போர்ஷனுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு லைன் சுகர் பீட் வைக்கணும். ஸோ இந்த சேம் பேட்டர்ன் வந்து நான் ரிப்பீட் பண்ணி நான் நெக்லைனில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்லைன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். நான் இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல் வந்து 3 மெட்டீரியல் தான். ஒன்று வந்து சுகர் பீடு, ரவுண்ட் பீடு, ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம்
இந்த எண்டில் வந்து ஜரி த்ரெட்டு. ஸோ இது மட்டும் வச்சு ஒரு 1.15 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸோட ஃபுல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ளவுஸோட டிசைன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு சுற்றி ரவுண்ட் பீட் கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு பெரிய சைஸ் ரவுண்ட் பீடு ஒரு சின்ன சைஸ் ரவுண்ட் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் புட்டாஸ் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் வீடியோவில் ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன். ஸோ ஒரு கோல்டு ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி ஜரி வந்து கொடுத்துருக்கேன். ஜரி கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு பெரிய பீடு ஒரு சின்ன பீட் கொடுத்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இதோட ஓவரால் லுக் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.